வணக்கம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென். இந்த இயற்கையை கொண்டுதான் தேவன் பேரழிவை தேசத்துல அனுமதிக்கிறார். ஏன்னா அது உங்களுக்கே தெரியும். பாவம், விபச்சாரம், வேசித்தனம், அடிமைத்தனம், இன்னும் என்னென்னமோ லஞ்சம், ஊழல், எல்லா அட்டூழியமும் எல்லாருக்கும் மனசாட்சியை அடகு வச்சுட்டு நம்ம ஆளுங்கெல்லாம் இவ்வளோ அட்டூழியம் பண்ணும்போது அது எல்லாமே தேசத்துல இருக்கிற எல்லாருமே தான் அது தாக்கும். இப்போ ஒரு மழை வந்துட்டு ஒரு ஆளுக்காக பெய்யல, நல்லவங்க கெட்டவங்க எல்லாருக்கும் தான் மழை பெய்யுற மாதிரி இந்த மாதிரியான அழிவுகள்னால நல்லவங்களா இருக்கிறவங்களுக்கும் தான் அந்த பாதிப்பு வருது. ஒரு சில கெட்டவங்களால, ஒரு சில கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது, மேக்சிமம் கெட்டவங்க தான் இருக்கிறாங்க. நல்லவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டியது தான். நம்ம மேக்சிமம் தேவனை தேடுற பிள்ளைங்களாம் நம்ம மாறணும். எப்போ பார்த்தாலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத, சித்தமில்லாத அருவறுப்புகள் மேலே நம்ம அடிமைத்தனமாக இருக்கிறதா அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவருடைய கோபத்தை தான் நம்ம மேலே காட்டுவார். பொறாமைக்கு மறுபெயர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா மனுஷர்கள் தான். மனுஷர்களுக்கு மட்டும்தான் 100% பொறாமை, பெருமை ரொம்ப பீக்கா இருக்கு. ஓகேவா? பகுத்தறிவு மனுஷனை பாடா படுத்துது. மற்ற அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு அறிவு ஒரு லிமிட் தான். 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு அந்த மாதிரி. மனுஷர்களுக்கு மட்டும்தான் 6ஆம் அறிவு, பகுத்தறிவு மனுஷனை உண்டிலன்னு ஆக்கிட்டு இருக்குது. இப்போ நல்லவங்க 10% அப்படின்னா பொல்லாதவங்க 90% இருக்கிறாங்க. நம்ம எந்த லிஸ்ட்டுன்னு நம்ம தான் கணக்கு போட்டுக்கணும். சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான் அப்படின்னு நான் சொல்லல. சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வேதத்துல தேவன் எழுதி வச்சிருக்காரு. துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கொடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அதுக்கு அடுத்த லைன் என்ன வருது அப்படின்னா, அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். அது அப்புறம் எப்படி முன்ன நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுக்கு அப்புறமா அதெல்லாம் அறுவடை உண்டு. நிச்சயமாக முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், நிச்சயமாக விளையும். ஆமென். நம்மளை சுற்றிலும் மேக்சிமம் பெருமை உள்ளவர்கள், அகந்தை உள்ளவர்கள், இருமாப்பு உள்ளவர்கள், பணப்பேராசை, பணபலம் உள்ளவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள், அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, தாழ்மை நிலையில் உள்ள அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுகிற ஸ்டாஃப்ஸ், அதுவும் ஃபீமேல் ஸ்டாஃப்னா சொல்லவே வேண்டாம். அந்த மாதிரி சிறுமைப்பட்டவர்களை, எளிமையா இருக்கிறவங்களெல்லாம் துன்பப்படுத்தி, வேதனைப்படுத்தி, அவங்கள எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணுமோ, அடிமைப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா ப்ராக்டிக்கலா நிறைய நம்ம பார்க்குறோம். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் இந்த மாதிரி அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள துன்பப்படுத்தி, சிறுமைப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, அவமானப்படுத்தி, கேவலமா பேசி அந்த மாதிரி எல்லாம் பண்ணும் பொழுது அவங்க மனம் வருந்தி நொந்து போய் ரொம்ப வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்தி துக்கப்பட்டு, அதெல்லாம் பாவம் சாபம்னு இந்த அதிகாரிகளுக்கு தெரிய மாட்டேங்குது. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள், கடமைகளை சின்சியரா இருந்தோம்னா கர்த்தர் நிச்சயமாய் நம்மளிலே, நமக்குள்ளே கர்த்தர் மகிமைப்படுவார், நம்மளையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். Have a blessed day. God bless you. Bye bye.